பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய நாளிலே நமக்கு வாக்கு உரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கு கவனன்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் த கவனன்ட். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. இந்த என்னுடைய கையில் இருக்கிற பாருங்க, இந்த வேதம், இது உடன்படிக்கையின் புத்தகம். இதில் தேவன் நம்மோடு கூட அவர் உறவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு கூட அவர் இந்த நாளிலே அவர் பயணிக்கிறார், நம்மை நித்தியத்திற்காக கொண்டு செல்லுகிறார். இந்த உடன்படிக்கையின் தேவன் சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று இந்த புதிய நாளிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வேதனை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய இழப்பு, நம்முடைய நிந்தை, நம்முடைய தனிமை, நம்முடைய பாரம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஒருவேளை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவுபட்ட நிலையில இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறது, நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு தெய்வம், உடன்படிக்கை ஆண்டவர் ஒருபோதும் என்னை மறப்பதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, அதை தொடர்ந்து வாசிங்க, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் பலுகச் செய்கிற தேவன், நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், நம்முடைய தேவன் வனாந்திரத்தை செழிப்பாக்குகிறவர், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கொஞ்சம் பலனோடு இருக்கிறீங்களா, என் வாழ்க்கையில அப்பா இதுக்கப்புறம் எனக்கு என் பிசிக்கலா, என் சரீரத்துல, என் உடம்புல எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இந்த சரீரத்தை வச்சு நான் ஆரோக்கியமா இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பொருளாதாரம் கொஞ்சமா இருக்கலாம், ஒரு வீட்டை கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், கடனை அடைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களிடத்தில் இருப்பதை தேவனுக்கென்று அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவதற்கே உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இந்த புதிய நாளிலே உடன்படிக்கையின் தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை அப்படியே மறுபடியும் 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 அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பலுகவும் பெருகவும் பண்ணுவார், உங்கள் ஆஸ்திகளை பலுகவும் பெருகவும் பண்ணுவார், உங்கள் மிருக ஜீவன்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார், உங்களுக்குரிய கிருபைகளை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே அவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தையின்படி நடப்போம். நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவன் பலுகவும் பெருகவும் செய்வார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையினாலே எங்களோடு இடைப்பட்டீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்மை நம்புகிற யாவர் மேலும் உங்க கிருபை கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலுகவும் பெருக பண்ணும் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.